இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுதுன்னு சொல்லிட்டு வந்து வேற படம் ஓடலன்றலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். வேற படம் ஓடாதது தான் மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. நான் அப்படிதான் சேலஞ்சா சொல்லுவேன். கேப்டன் மில்லர் வந்தது, அயலான் வந்தது, லால் சலாம் வந்தது, இப்படிலாம் வந்தது. மீடியம் லெவல்லையும் கொஞ்சம் படங்கள் வந்தது. என்னன்னா எந்த படமே பெரிய லெவல்ல ஒரு ஷேக் பண்ணல இண்டஸ்ட்ரி. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50 கோடி மேல இங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா பிரேமுல பாத்தீங்கன்னா 5 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. 50 இங்க இருக்கு, 5 இங்க இருக்கு. இப்போ சமுத்திரக்கனி சார் சொன்னது வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவர் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. இங்க வந்து ஓடிடி யாரும் வாங்குறதுக்கு, ஓடிடி எப்படி விற்கிறது தெரியல அப்படின்லாம் சொல்லி. பங்களான் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக் படமா, விக்ரம் சார் கரியர்ல ஒரு பெஸ்ட் படமா, ரஞ்சித் சாருக்கு அடுத்த கட்ட போற படமா, கங்குவாருடைய டீசரை பத்தி ஒரு ரிவ்யூ. அது மாதிரி ஓவர்சீஸ்ல 4 பேர் ஃபாரினர்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நான் பார்த்து எங்கடா வந்துட்டாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு படம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் இருக்கிறாரு. அதாவது இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு மேஜிக் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு மலையாள படம் வருது, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தா திடீர்னு ரீரிலீஸ் படம் வருது, அதுவுமே பயங்கரமாக சூப்பர் டூப்பராக ஹிட் அடிக்குது. ஸோ இந்த விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். தமிழ் சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜீவா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம் சார். இப்போ மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், பிரம்மயுகமாக இருக்கட்டும், பிரேமலுவாக இருக்கட்டும், ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு கோலிவுட்ல. இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறேன். ஓகே சார். கண்டென்ட் நல்லா இருந்த போகிறோம். நான் வந்து திரையரங்கு வந்து படம் பார்க்குறேன். அதாவது நான் ஓடிடிலாம் படம் பார்ப்பேன் அப்படின்ற மனநிலையெல்லாம் ஆடியன்ஸ்க்கு இல்லை. இதுவே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லை. நிச்சயமா. அப்போ சேலஞ்சஸ் டு த ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ், ஓகே, நாட் டு த ஆடியன்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே வந்து நீங்கள் ஆடியன்ஸ் தமிழ் சினிமா வரல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து நான் படம் பார்க்க வரேன், அதுவும் சப்டைட்டில் போடுற படத்தை வந்து நான் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நான் 50 கோடி ரூபாய் கலெக்ஷன் தமிழ்நாட்டிலே கொடுப்பேன். பிரேமலுன்ற படத்தை வந்து 3 வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகும், அதை கூட நான் பார்ப்பேன் அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. சைத்தான் படம் வந்து ஹிந்தியில் ஓடுது. இப்படி வரிசையாக சொல்லிட்டே போகலாம். நிறைய திரைப்படங்கள் வந்துட்டே இருக்கு. பல மொழிகளிலிருந்து இங்கே படம் வருது. ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாடு இஸ் பிகம் காஸ்மோபாலிட்டன் ஸ்டேட் இல்லை சொல்றீங்க. காஸ்மோபாலிட்டன் சிட்டிலாம் கிடையாது. காஸ்மோபாலிட்டன்னா எல்லா மொழிகளிலும் இருக்கிற மக்கள்லாம் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொழிகளிலும் இருக்கிற படங்களை வந்து எல்லா ஊர்லேயும் படம் பார்க்க ரெடியாக இருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன ஊர்களில் கூட மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்குறாங்க, பிரேமல் படம் பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்ல வருது, ஆடியன்ஸை பற்றியும் என்ன திருப்தி படுத்துகிற மாதிரி படங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து பார்க்குறோம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன சேலஞ்சான சுச்சுவேஷனில் இருக்கோம். நம்ம வந்து தமிழ் திரைப்படங்கள் இந்த 3 மாசமா, இப்போ நம்ம 22ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம், அந்த பெரிய லெவலில் அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தா தொட்டு பெரிய சப்போர்ட் நம்ம தமிழ் சினிமா கிடைக்கல. ஆனா வெகு விரைவில் அதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா நடக்கும் சார். இப்போ என்னன்னா, இப்போ அதர் லாங்குவேஜ் மூவிஸ் தமிழ்நாட்டில் வருதுன்னா ஒன்று மல்டிப்ளெக்ஸஸில் கண்டிப்பாக வரும். அதை தாண்டி பிஇசி அப்படின்ற ஒரு சென்டருக்கு போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. ஆனால் இப்போ அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. மஞ்சுமலா இருக்கட்டும், பிரேமலுவா இருக்கட்டும், நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு சக்ஸஸ் வந்து, இந்த சக்ஸஸ்க்கு ரீசன் குறிப்பாக என்னது அப்படின்னு அது வந்து ஒரு கேப் ஆஃப் கண்டென்ட். நம்ம கையில் கண்டென்ட் இல்லை. இப்போ ஆல்டர்னேட்டிவா தமிழ்ல வந்து மிகப்பெரிய கண்டென்ட்லாம் ஜெயிச்சுட்டு வச்சுங்களேன். ஒரு பெரிய நடிகர் நடிச்ச படங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது சின்ன சின்ன ஊர்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் வந்து லாஸ்ட் ஒரு இன்டர்வியூல இது மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் எனக்கு கால் பண்ணி, சார் அது பவானி சார் அப்படின்னு. எப்படின்னா பவானி ஊர்ல, கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்துல, அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை வந்து அந்த படத்தினுடைய உரிமையாளர் வந்து, திரையரங்கு உரிமையாளர் வந்து இதெல்லாம் போட்டா ஓடுமா அப்படின்லாம் டவுட் இருந்தாலும் சரி போட்டு பார்க்கலாம் பார்த்தா அந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. 3 வாரம் அந்த படம் ஓடுது. பவானின்ற ஊர்லயே இந்த படம் ஓடுதுன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா டெர்த் ஆஃப் கண்டென்ட் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. தெர் இஸ் நோ கண்டென்ட். அதாவது நம்ம ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே திரையரங்க போகணும். நம்மளுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கு நினைச்சு பாருங்களேன். நம்ம என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு அர்த்தம், எதிர் வீட்டில் உட்காந்து படம் பார்ப்போம் ஓடிடியில். இப்போல்லாம் முன்னாடி டிவிடியில் பார்த்தோம், இப்போ வந்து ஓடிடியில் பார்ப்போம், சேட்டலைட்டில் பார்ப்போம், இவ்வளோ தான் பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வந்து இங்கே மால்ஸ்க்கு எதாவது போவோம், இல்லைன்னா பீச்சுக்கு போவோம், இவ்வளோ தான் போக முடியும். அப்போது திரையரங்கு போகிறதுன்றது நம்முடைய கம்பல்ஷன். எவ்ரி வீக் வந்து ஒரு படம் 2 படம் எல்லாருமே போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மால் போனாலும் ஜேன்னு கூட்டம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த கூட்டமே இல்லை. ஜேன்னு கூட்டமே இல்லை. மால்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கேட்டடாக ட்ரையாக இருக்குது. அவங்க மால் சைடு ரொம்ப கஷ்டப்பத்தில் இருப்பாங்க. என்னடா இது, எப்படா தமிழ் சினிமா மிகப்பெரிய கூட்டத்தெல்லாம் கொண்டு வரப்போது, நம்ம மால்லலாம் வந்து ஜேன்னு கூட்டம் இருக்கும், நிறைய பர்ச்சேஸ் நடக்கும், நிறைய செலவு பண்ணுவாங்க மக்கள் அப்படின்னு. என்னன்னா ஒரு டெர்த் ஆஃப் கண்டென்ட் இருக்கும்போது இதுதான் நடக்கும். வேற வழி இல்லாமல் சரி, இது கம்பல்ஷன் இருக்குல்ல, கம்பல்சரி ஆடியன்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து சினிமா திரையரங்கு போகலன்னா போர் அடிச்சு போயிடும். நல்லா திரையரங்கு போவோம்னா சரி ஓகே, நல்லா இருக்கமே மஞ்சுமல் பாய்ஸ் போய் பார்ப்போம், நல்லா இருக்கமே பிரேமலு போய் பார்ப்போம். இத்தனைக்கும் அது சப்டைட்டில் தான் ஓடுது. இப்போதான் பிரேமலு டப் பண்ணி வந்தது. ஆனா லக்கிலி மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எல்லாருமே தமிழ் தான் பேசியிருந்தாங்க. மேக்ஸிமம் போர்ஷன் தமிழ் இருந்தது. நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ்ல பேசுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா தமிழ் படமா தான் அது இருக்கு. அது வந்து நம்ம என்னன்னா
டங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி தமிழ் மலையாளத்துக்கு ஏதாவது வார்த்தை சொல்லுங்கப்பா மீடியாவில். ஓகே, என்ன சொல்லுவோம் மலையாளம் அப்படின்னா தலையாளம் ஏதாவது சொல்லும் போல இருக்கு. அந்த படம் ஃபுல்லாக தமிழும் மலையாளம் கலந்த ஒரு படமாக இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்குமே அதை வந்து ஒரு மலையாள படமாகவே பார்க்கல, அது ஒரு தமிழ் படமாக தான் பார்த்தாங்க. இந்த அளவு வரவேற்பு வந்தது காரணம் அந்த படத்தினுடைய அந்த தமிழினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த படத்தில் அதிகம். பிரேமலு அந்த கலெக்ஷன் பண்ணல. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50 கோடி மேலே இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பிரேமலு பார்த்தீங்கன்னா 5 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. 50 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. கால்குலேஷன் என்ன, ஆக்சுவலி கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிரேமலு நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கு மஞ்சுமல் பாய்ஸோட. ஆனால் ஏன் வந்து இங்கே வந்து பிரேமலு கம்மியாக கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அது பியூர் மலையாள படம், இது பியூர் மலையாள படம் கிடையாது, தமிழ் சேர்ந்த ஒரு மலையாள படம். அப்போது மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றியை நீங்க எப்படி பார்க்கணும்னா ஒரு தமிழ் படத்தை வெற்றியை தான் பார்க்கணும். நிச்சயமா தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு கதை, தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னு வரும்போது அந்த படத்தை தமிழ் படமாக தான் பார்த்தாங்க ஆடியன்ஸ். தமிழ் படமாக தான் இப்போ பவானி ஊரில் ஆரம்பிச்சு சென்னையிலேருந்து எல்லா ஊர்லேயும் இந்த படத்தை பெரிய வெற்றி ஆக்கியிருக்காங்க. ஓகே சார். இப்போ நீங்களுமே ரீசன் சொல்லியிருந்தீங்க, கண்டென்ட் அப்படின்ற ஒரு ரீசனுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் வேற ஒரு ரீசன் சொல்கிறாங்க, படங்கள் பெருசாக வரல, அது மட்டும் இல்லாமல் இங்கே படங்கள் வந்தாலுமே அதில் கண்டென்ட் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி நிறைய ரீசன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு படம் வருது ஓடலை அப்படின்னா இல்லை மஞ்சுமல் ஓடிட்டு இருந்துச்சு அதனால எங்கள் படம் ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு ரீசன் இல்லை, அதெல்லாம் உண்மை கிடையாது. மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுதுன்னு சொல்லிட்டு வந்து வேற படம் ஓடலன்றலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். வேற படம் ஓடாதோட்டு தான் மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. நான் அப்படிதான் சேலஞ்சாக சொல்லுவேன். வேற ஒரு படம் மட்டும் தமிழில் பின்னால் நல்லா ஓடிட்டு இருந்து வச்சிங்களேன், ஒரு முக்கியமான வெற்றிகரமாக ஒரு படம் ஓடிட்டு இருந்தேன்னா, ஒரு 2 முக்கியமான படங்கள் ஓடிட்டு இருந்தால் மஞ்சுமல் பாய்ஸ்க்கெல்லாம் 100 திரையன் கூட கிடைச்சிருக்காது, பிரேமலுக்கெல்லாம் 50 ஸ்கிரீன் கூட கிடைச்சிருக்காது. டர்த் வேற கண்டென்ட்டே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் திரையரங்கு போனோம், திரையரங்கு படம் போட்டாங்கல்ல. இப்போ நாங்கள் எந்த அளவுன்னா இப்போ கிரீன் சினிமா பண்ணிட்டு இருக்கோம் வச்சிங்களேன், மஞ்சுமல் பாய்ஸ் 5வது வாரம் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா வேற கண்டென்ட் இல்லைல்ல. இப்போ எங்களுக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா ரெபல் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ரெபலை நாங்கள் ஒரு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக போட்டோம், இன்னொரு ஸ்க்ரீனில் எப்படி ரன் பண்ணுறது, 2 ஸ்க்ரீனில். சரி மஞ்சுமல் பாய்ஸ் 5வது வாரம் கண்டினியூ பண்ணு அப்படின்னு நம்ம மேனேஜர்கிட்ட சொன்னேன். ஆமாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி போட்டான். ஏன்னா 2வது தியேட்டருக்கு பண்ணுற கண்டென்ட்டே இல்லை. நான் சொல்கிறது ஓடக்கூடிய கண்டென்ட்னா நான் சொல்கிறது ஒரு 50 பேராவது வரணும்ல ஒரு ஷோக்கு, அப்படி இந்த படத்துக்கு வந்துடுவாங்க மஞ்சுமல் பாய்ஸ்க்கு. ஏன்னா பார்க்காதவங்க கூட இன்னும் ஓடிட்டு இருக்கா, சரி போய் பார்ப்போமே அப்படின்னு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரையும் கண்டென்ட் இல்லை, அதுதான் பிரச்சனையே தவிர மஞ்சுமல் பாய்ஸ்னால கண்டென்ட் ஓடலாம் கிடையாது. கண்டென்ட் இல்லை, அதனால மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிட்டு இருக்கு இப்போ 5வது வாரமா. இல்லைன்னா இவ்வளோ பெரிய வெற்றி எல்லாம் சாத்தியமே கிடையாது. அடுத்ததான் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய லெவலில் படங்கள் வராமலாம் இல்லை, வந்துட்டு தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் வந்தது, அயலான் வந்தது, லால் சலாம் வந்தது, இப்படிலாம் வந்தது. மீடியம் லெவலிலும் கொஞ்சம் படங்கள் வந்தது. என்னன்னா எந்த படமே பெரிய லெவலில் ஒரு ஷேக் பண்ணலை இண்டஸ்ட்ரியை. இந்த 2.5 மாதம் ஆயிடுச்சு. இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் ஷேக் பண்ணி இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு கேலப்பிங்கான ஒரு மொமெண்டம் கொடுக்கல. இதே 2023 எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாரிசு, துணிவு அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்தடுத்து பெரிய படங்கள் வரிசையாக இல்லை ஃபர்ஸ்ட் 3 monthsலேயே பெரிய லெவலில் வெற்றிகள் வந்த தொட்டு என்னாச்சுன்னா கேலப்பிங்காக இண்டஸ்ட்ரி டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டேக் ஆஃப் இன்னும் ஆகலை. நம்மளாம் எதிர்பார்க்கறது ஏப்ரல் மாதத்தில் அந்த இண்டஸ்ட்ரி டேக் ஆஃப் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல முக்கியமான படங்கள்லாம் வருது, அரண்மனை 4 வருது, ரோமியோ வருது, இங்கே நாங்கள் தான் கிங்கு வருது, இது சந்தானம் படம், அடுத்ததாக வந்து ரத்னம் படம் வருது விஷால் நடிப்பில். இப்படி ஒரு 4 முக்கியமான படங்கள் 2 வாரத்தில், அதாவது 11ஆம் தேதி 2 படம் வருது, 26ஆம் தேதி 2 படம் வரும்போது கண்டிப்பாக ரிவைவ் இண்டஸ்ட்ரியினுடைய ரிவைவல் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அப்போ மீதி படங்களுக்கு பெரிய சான்ஸ் கிடைக்காது. நிச்சயம் மீதி லாங்குவேஜ் படங்களுக்கு மேக்ஸிமம் போனால் மல்டிப்ளெக்ஸில் தான் ஷோ கிடைக்கும், இது எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே தமிழ் படங்கள் தான் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. நம்ம ஆடியன்ஸ் பத்திரியும் அவங்களுக்கு சரியான கண்டென்ட் கொடுத்துட்டீங்கன்னா போகிறோம், பெருசாக கொண்டாடிடும். ஓகே சார். இப்போ மலையாள படத்துக்கான ரிசெப்ஷன் அப்படி ஒரு சைடு இருக்கும்போது அதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு படத்துக்கு இப்போ பயங்கரமாக ரிசெப்ஷன் போயிட்டு இருக்கு. ஒரு புது ட்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க, இது ஒரு நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஆரோக்கியமான ரீரிலீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமா போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1001 கிட்டத்தட்ட 10 தடவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கர்ணன் படத்தை 5 தடவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி போயிட்டே இருக்கலாம். நான் இப்போ வசந்த மாளிகை 10 தடவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போயிட்டே இருக்கலாம். எக்கச்சக்கமான எம்ஜிஆர் படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. குடியிருந்த கோயிலை ரிலீஸ் பண்ணுவாங்க, 4-5 தேட்டரில் போடுவாங்க, 1001 போடுவாங்க, கண்ணாமண்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் சுற்று வாலிபன் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆயிருக்கு, ஹவுஸ்ஃபுல் ஷோவாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீரிலீஸ் என்பது புதுமையான விஷயமே கிடையாது. என்னன்னா 1-2 தியேட்டரை வந்து நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கமலா தியேட்டர் என்ன பண்ணிட்டாங்க, 50 ரூபா டிக்கெட்டு, 70 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு வரும்போது சென்டர் ஆஃப் த சிட்டியில் ஒரு ஏர் கண்டிஷன் அட்மாஸ்பியரில் அழகான ஒரு மீட்டிங் பாயிண்ட். அது கமலா தியேட்டருக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட். பார்க்கிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சார்ஜஸ் பெருசு இல்லை, சரி நம்ம டிக்கெட் ப்ரைஸும் பெருசு இல்லை, ஜாலியாக போனோமா, நம்ம வந்து எதிர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோமா இல்லை நம்முடைய கேர்ள் ஃப்ரெண்டோட போகிறோமா, ஜாலியான ஒரு இடம். நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அந்த ஆடியன்ஸ் எல்லாம். நீங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்துடுறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது.
ஓகே, அவங்கெல்லாம் புது படத்தை பார்ப்பாங்க, இல்லைன்னா சைக்கிள் பார்ப்பாங்க. இது எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் தேவைப்படுது இல்லை, அந்த டைம் பாஸாக இந்த ரீரிலீஸ் படங்கள்லாம் நிறைய அமையுது. அதனால தான் யூத்ஃபுல்லான படங்கள்லாம் நிறைய ஓடிட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து நான் ஒரு ட்ரெண்டை பார்க்கல, இது வந்து பெருசாக இண்டஸ்ட்ரியை மாற்றிடும், இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக மாறிடும், அதெல்லாம் கிடையாது. அது 1-2 தியேட்டருக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு. இப்போ நாங்களே வந்து கிரீன் சினிமாவில் ட்ரை பண்ணி பார்த்தோம் 2-3 தடவை, அது ஒர்க் ஆகல. ஏன்னா அந்த ஏரியாவுக்கு அந்த ஆடியன்ஸ் கிடையாது. இப்போ நாங்கள் அங்கே வச்சிருக்க தியேட்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலீஸ் படங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸே இல்லை. அப்போ ஏன்? அந்த ஆடியன்ஸுக்கு தேவை ஃப்ரெஷ்ஷான படங்கள், இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து டைம் பாஸ்க்கு தேவைப்படுது. ஸோ அதனால இதை பெஞ்ச் மார்க்கை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அது நடந்துடும் அப்படிலாம் நம்ம வந்து கனவு காணக்கூடாது. இது அந்தந்த தேட்டருக்கு நடக்கிற ஒரு சில நிகழ்வாக பார்த்துட்டு ஓகே என்ஜாய் பண்ணுப்பா, உங்கள் தேட்டருக்கு அது லக்கு, நல்லா அமையுது, நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு தேவை புது புது படங்கள், அந்த படங்களோட வெற்றிகள். அப்போ அதுக்கு அடிப்படை என்ன? சூப்பரான கண்டென்ட். ஓகே, மக்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட் மட்டும் வந்துருச்சுன்னா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ரிவைவ் ஆகிடும், கேலப்பிங்காக இருக்கும். ஓகே சார், இப்போ ரீரிலீஸ் படங்கள் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் ஒரு வாரம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் அந்த சமயத்தில் நல்லா போகிற ரீரிலீஸ் படத்துக்கு வந்து முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதெல்லாம் உண்மை கிடையாது, அப்படியெல்லாம் யாரும் பண்ணல. ஓகே, ரீரிலீஸ் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 50 ஸ்க்ரீனு 70 ஸ்க்ரீன், அதுக்கு மேலெல்லாம் யாரும் பண்ண முடியாது. ஓகே, ரெண்டாவது கியூ சார்ஜே அதிகம். உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், ஒரு ரிலீஸ் பண்ணணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேட்டருக்கு ஒரு எத்தனை ஷோ போட்டாலும் உங்களுக்கு என்ன கணக்கு வந்து நிற்கும்னா, கடைசியில் எப்படி வந்து நிற்கும்னா, ஒரு தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது 7000 ரூபாய் 8000 ரூபாய் ஆகிடும். இப்போ 50 தேட்டரில் போனோம்னா 4 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி. இந்த 4 லட்ச ரூபா உங்களுக்கு ஷேராக வரணும்ல, அவ்வளோ ஈஸி கிடையாது. 4 லட்ச ரூபா வரணும்னா டேக்ஸ் இருக்குது, 26% ஜிஎஸ்டி இருக்குது, எல்லாம் போய் உங்களுக்கு எவ்வளோ வந்து நிற்கும்? 50 ரூபா டிக்கெட்டில் நீங்கள் போட்டு பாருங்கள், இல்லை 80 ரூபா டிக்கெட்டில் போட்டு பாருங்கள், 26% டேக்ஸ் எடுத்துகிட்டு போட்டு பாருங்கள், கம்மியாக தான், ரொம்ப கம்மி. 10 ரூபா 5 ரூபா ஒரு டிக்கெட் கிடைச்சாலும் அதிகம். இந்த 5 லட்ச ரூபா எப்படி ரிகவரி பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செலவு பண்ணுறீங்களா கியூப் காஸ்ட்டு, அதனால் எல்லாமே அப்படி கிடையாது. ஓகே, இப்போ சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் என்னென்னா மிகப்பெரிய பிரச்சனையே இப்போ இந்த இப்போ 22 நம்ம பேசிகிட்டு இருக்கோம், 29ஆம் தேதி ஒரு 5 படம் வருது. இப்போ இந்த பீரியட் வரையும் 60 திரைப்படங்கள் வெளியாகிருக்கு. இந்த 60 திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 திரைப்படங்கள் தான் மீடியம் பெரிய பட்ஜெட் படங்கள், மீதி எல்லாமே சிறு பட்ஜெட் படங்கள். இந்த சிறு பட்ஜெட் படங்கள் 55 படம் 56 படமும் சிறு பட்ஜெட் படம் தான். இந்த சிறு பட்ஜெட்னா நான் சொல்கிறது less than 3-4 crores. அவ்வளோ திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு, இல்லை ஒரு படமும் வெற்றி அடையல. அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் வெற்றி அடையலைன்னா பாத் பிரேக்கிங் கண்டென்ட்டாக வரல. இது எல்லாமே ஓகே ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம், இது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு ஆடியன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு போஸ்டராக அதை அட்ராக்ட் பண்ணலை, ஒரு ட்ரெய்லராக அதை பெருசாக அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை, ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள தூண்டலை, இந்த படத்தை நான் திரையரங்கில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆடியன்ஸ் என்னென்னா, என்ன திரையரங்கில் வந்து கம்பல்சரியாக படம் பார்க்குற மாதிரி நீ வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நீ வந்து ட்ரிகர் பண்ணு. ஓகே, கான்ட்ரவர்சி கிடையாது, ட்ரிகர் பண்ணு. ட்ரிகர் பண்ணனா நான் பார்த்த உடனே டிசைட் பண்ணணும், இது வந்து கண்டிப்பாக நான் பார்த்துடணும், தேட்டரில் பார்க்கணுன்ற ஒரு உணர்வை நீ உண்டாக்கிட்டேன்னா நான் வரேன், இல்லைன்னா நான் அந்த பக்கமே வரல. படம் வரட்டும், ரிவ்யூஸ் எல்லாம் வரட்டும், அது பெய்டு ரிவ்யூவா இல்லை அன்பெய்டு ரிவ்யூவா இப்படிலாம் இருக்குது நிறைய இருக்கு. ஓகேங்களா, நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, அது கமெண்ட் பார்க்கும்போதே நான் பயப்படுறேன்ப்பா, ரொம்ப புத்திசாலி ஆகிட்டாங்கடா பாருங்க அப்படின்னு. அதாவது எப்படின்னா அவங்க கிளியராக சொல்லுவாங்க, இதெல்லாம் பெய்டு ரிவ்யூ, இப்படிலாம் இன்ஃப்ளூயன்சர் ரிவ்யூ, இதெல்லாம் நம்பாத, அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, விகடன் என்ன சொல்லுது எப்படின்னா விகடனில் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க, இப்படி அவங்கள பெஞ்ச் மார்க் ஒன்று வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நியூட்ரலாக பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் நியூட்ரல் ரிவ்யூவர்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இவங்க என்ன மொக்கையா சொன்னாங்கன்னா விட்டு இந்த படத்தை வந்து கண்டுக்காது அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு அவங்களே ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக ஃபில்டர் பண்ணுறாங்க சிறு பட்ஜெட் படங்களுக்கு. பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஃபில்டரே கிடையாது. ஒரு பெரிய நடிகை நடிச்ச படத்துக்கு ஃபில்டர்லாம் கிடையாது. ஏன்னா நான் போய் பார்த்தானோ அந்த படத்தை, ஏன்னா அது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பெரிய படத்தை எப்படி நான் திரையரங்க பார்க்காம இருக்க முடியும், நான் போய் பார்த்துடலாம் அந்த படத்தை அப்படின்வாங்க. ஆனால் ஒரு சிறு பட்ஜெட் படத்தை வரும்போது இவ்வளோ ஃபில்டர் அப்ளை பண்ணுவாங்க. நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஆடியன்ஸ் கிட்டே, நான் இன்டர்வியூல எல்லாம் கேள்விக்கிட்டேன், ஏங்க இந்த ஃபில்டரே அந்த படத்துக்குலாம் அப்ளை பண்ண மாட்டீங்களா, பெரிய பெரிய படங்களுக்கு ஏன் சின்ன படங்கள் மட்டும் இவ்வளோ ஃபில்டர் போடுறீங்க? தராசா இருக்கணும்ல. சின்ன படங்கள் வரும்போதோ இல்லை மீடியம் படங்கள் வரும்போதோ இவ்வளோ பெஞ்ச் மார்க் இருந்தால் தான் நான் வருவேன் தேட்டருக்கு. ஆனால் பெரிய நடிகை நடிச்ச படம்னா அவர் திரையரங்களை பார்க்குறதே எனக்கு வந்து பெரிய செலிப்ரேஷனு. அவர் படம் மொக்கையாக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக இருந்தாலும் சரி, படம் பார்த்துருவேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஒரு பயாஸ் இருக்கும்போது ஆடியன்ஸ் மத்தியில், பயாஸ் அப்படின்னா அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அது அவங்க மனசில் இருக்கிற ஒரு விஷயம். அதாவது நம்ம பார்க்குறோம்ல, ஒரு கிரிக்கெட்டர்னாலே இவரு தான் எனக்கு கிரிக்கெட்டர். இப்போ தோனி வந்து பாவம் ரிட்டையர்மெண்ட் போனோன்னா கூட விடமாட்டாங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க, எனக்கு தோனி தான் வேணும், எனக்கு சிஎஸ்கேன்னா தோனி தான் வேணும், ஐயோ அவரே டயர்ட் ஆகிட்டாரு போறன்றாருன்னா விடமாட்டாங்க. அது யார் இன்னொருத்தர் வந்து கேப்டனாக வருது, எனக்கு தோனி தான் வரணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் எப்படின்னா, எனக்கு பெரிய நடிகர் நடிச்ச படம்னா நான் அதை திரையரங்கில் பார்ப்பேன், இல்லைன்னா நான் வந்து இந்த படங்களெல்லாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணுவேன், ரிவ்யூ பார்ப்பேன், அனலைஸ் பண்ணுவேன், அப்புறம் தான் திரையரங்கு வருவேன் அப்படின்ற ஒரு செலக்டிவான படங்கள் பார்க்குற இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நாங்கள் வந்து அப்போ என்ன ஆகுது,
மிகப்பெரிய உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க வந்து ஆவரேஜ் கண்டென்ட்டை கொடுத்து இந்த ஆடியன்ஸை உள்ள கொண்டு வரவே முடியாது. ஓகே ஓகே சரி. முடியவே முடியாது. அவங்களுக்கு தேவை அல்டிமேட்டா பெஸ்ட் கண்டென்ட். பெஸ்ட் கண்டென்ட் கொடு. நான் சொல்றது சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு நான் வரேன். ஓகே. மீதி கண்டென்ட்லாம் வரமாட்டேன். ஓகே சார். இப்போ நீங்களுமே சின்ன பட்ஜெட் பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷால் சார் வந்து சின்ன பட்ஜெட் படம் பற்றி பேசியிருந்தார். அது பயங்கரமாக டாக்காகவும் போச்சு. இப்போ சமீபத்தில் சமுத்திரக்கனி சாருமே பேசியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில் சின்ன பட்ஜெட் படங்கள் பற்றி. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு என்ன பிரச்சனையாக வந்து அமையுது சார் தியேட்டர் ரிலீஸ்ன்னு வரும்போது? எனக்கு பொறுத்தவரையும் ரிலீஸ் பிரச்சனையே கிடையாது. ஓகே. இப்போ சமுத்திரக்கனி சார் சொன்னது வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவர் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. இங்க வந்து ஓடிடி யாரும் வாங்குறதுக்கு ஓடிடி எப்படி விற்கிறது தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு நான் ஓடிடி நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ மதிமாறன் வந்தது, எனக்கு எண்டே கிடையாது. இப்போ மறக்குமா நெஞ்சம் நேற்று நாங்கள் ப்ரீமியர் பண்ணியிருக்கோம். நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இது மூலமா நான் சொல்றேன், நிறைய பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணி அந்த படங்களை ஓடிடியில் கொண்டு வரேன். பிரச்சனை எங்க தெரியுமா? தூக்குதிரை படம் ஓடிடியில் இப்போ வந்திருக்கு. இப்போ எல்லாமே வருது. ஓடிடியில் கொண்டு வரது பெரிய பிரச்சனை இல்லை. ஆடியன்ஸை தெரியறதுக்கு எப்படி கொண்டு வரது, ஓடிடியில் வர படங்களை எப்படி பார்க்க வைக்கிறது? எப்போ பார்க்க வைக்க முடியும்னா கண்டென்ட் நல்லா தான் பார்க்க வைக்க முடியும். ஓகேங்களா? நீங்க ஓடிடியில் எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஓடிடியில் கொண்டு வந்துடலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஆடியன்ஸ் பார்க்கணும்ல. ஆடியன்ஸ் கடைசியில் எதை பார்க்க விரும்புறாங்க? நல்ல கண்டென்ட் தான் பார்க்க விரும்புறாங்க. ஓகே, ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க வந்து மலையாளத்தில் வந்து ஆட்டம் அப்படின்னு ஒரு படம் நீங்க பார்த்து இப்போ டாக் போயிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். அந்த படம் வந்து ஓடிடியில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எக்கச்சக்கமான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஊடகங்களையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்த வீடுலையும் அதை தான் பெருசாக அப்ரிசியேட் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்ன, அது சின்ன பட்ஜெட் படம் எடுத்தால் பார்க்க மாட்டாங்கன்னா இல்லையே, கொண்டாடணும். நீங்கள் ஒரு சாதாரணமான படத்தை கொடுத்துட்டு ஒரு டைம் பாஸ் படம், ஏதோ ஒன்று படம் சின்னதாக ஒரு கான்செப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆடியன்ஸ் பார்க்க விரும்பல. ஸோ என்ன பொறுத்தவரை வந்து சிறு பட்ஜெட் படங்களை ஆடியன்ஸ் பார்க்கலன்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா ஆட்டம் படத்தை பார்க்கக்கூடாது, அப்படின்னா பிரேமில் படத்தை பார்க்கக்கூடாது. கரெக்டுங்களா? எதை பார்ப்பாங்க? இப்போ நீங்கள் ஜோன்ற படம் லாஸ்ட் இயர் வந்த படத்தை பார்க்க மாட்டாங்க, இல்லைனா போர்த்துவில் பார்க்க மாட்டாங்க, இல்லைனா வந்து குட் நைட் பார்க்க மாட்டாங்க. இப்படி வரிசையாக லிஸ்ட் போட்டே போகலாம். நான் பார்க்கிங் படத்தை பார்க்க மாட்டாங்க. எல்லா சின்ன பட்ஜெட் படங்களும் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க. ஆனால் சிறப்பான படங்கள் தான் பார்ப்பாங்க. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம கொடுக்குற ஒரு சின்ன பட்ஜெட் படம் வந்து சிறப்பான படமாக இருக்கா இல்லையா? நீ ஒரு ஆவரேஜ் படத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்தா ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, தம்பி நீ படம் எடுத்து நான் வந்து பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லா சிறு பட்ஜெட் பட தயாரிப்பாளர்களும் எல்லா தயாரிப்பாளர்களுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ட்ரை பண்ணுறேன், எல்லாரும் ட்ரை பண்ணுறோம், எப்படியாவது ஒரு நல்ல படைப்பை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய டைம் அமையறது இல்லை, சம்டைம் அமையுது. அதனால தான் 90 to 95% படங்கள் தோல்வி கிடையாது. ஒரு 5% வெற்றி அடைறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 5% to 10% படங்கள் தான் நல்லா அமையுது. எல்லாமே சேர்ந்து நம்ம சொல்கிறோம்ல ஒரு போர்த்துவேல் ஒரு இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒரு 5-6 படம் சொல்கிறோம்ல, இந்த 5-6 படமும் நல்லா அமைஞ்சிடுச்சு. ஆனால் மீதி 95% படங்கள் அமையல. நம்ம என்னதான் சின்சியர் எஃபோர்ட் போட்டாலும் பயங்கரமான எஃபோர்ட் போட்டு கதையில் ஒர்க் பண்ணி அதை மேக்கிங்கில் ஒர்க் பண்ணி அதை ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு வந்தாலும் கண்டென்ட்டாக கடைசியில் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகல. அப்போது ஊடகங்களும் பெருசாக அப்ரிஷியேட் பண்ணல, ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணலன்னா இவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போது கண்டென்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுனாலே எல்லாமே இதுவாயிடுது. இப்போ சமீபத்தில் திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓடிடி பிஸ்னஸில் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குது சார் ஓடிடி பிஸ்னஸ்? இல்லை, நேற்று தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். நேற்று தான் நாங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் ஒன்று பண்ணோம். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி திரையரங்கு உரிமையாளர் சங்கம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பேசினோம். ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ளஸ் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மீட் பண்ணும்போது அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது இன்னைக்கு 4 வாரங்களில் படம் வர தொட்டு தான் ஓடிடியில் வர தொட்டு தான் ஒரு மைண்ட் செட் ஆடியன்ஸ் இருக்குது. நான் வந்து திரையரங்கு ஏன் போகணும், 8 வாரங்களாக இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் ஆல்ரெடி ப்ரொடியூசர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியாவில் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா ப்ரொடியூசர் அசோசியேஷனுக்கும் ஒரு மாஸ்டர் பாடினா அது ப்ரொடியூசர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஓடிடி நிறுவனங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஏற்கனவே இனிஷியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் வந்து உருவாயிடுச்சு மக்கள் மத்தியில். ஓடிடியில் பார்த்துக்கலாம், 4 வாரத்தில் வந்துடும்னு. இதை மாற்றுறதுக்கு ஒரு வழி பண்ணியாகணும். எப்படின்னா ஓடிடி நிறுவனங்களும் நம்ம பேச்சுவார்த்தை பண்ணணும். எப்படி சொல்லணும்னா, நீங்கள் 4 வாரத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, 8 வாரமாக பண்ணி கொடுங்க. ஆனால் 8 வாரம் பண்ண நீங்கள் டெமால் ப்ரைஸை குறைச்சிருக்கூடாது. அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஓடிடி நிறுவனம் சொல்லுது, நான் இந்த படத்தை வந்து 4 வாரம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து 30 கோடி தரேன், 8 வாரம் கொடுத்தீங்கன்னா 20 கோடி கொடுக்குறேன். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கேரண்டி பண்ணி இதுதானே. 4 வாரம் கொடுத்தா 30 கோடி, 8 வாரம் கொடுத்தா 20 கோடினா 10 கோடி டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த 10 கோடியை நான் திரையரங்கில் எடுக்க முடியுமா? கரெக்டுங்களா? அப்போ இவ்வளோ பெரிய சேலஞ்சாக வந்து மாறுது இல்லை. எனக்கு கேரண்டியாக 10 கோடி இப்போ கிடைக்குது. ஓடிடி நிறுவனம் என்பது வேரியேஷன் கிடையாது. சொல்லிட்டாங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் திரையரங்கில் நீங்கள் அந்த கேரண்டி பண்ண முடியுமா? இந்த ஒரு சிக்கல் இருக்குல்ல. இப்போ நாங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா, இதை வந்து அமௌண்ட்டை குறைக்காம, அதாவது நான் பர்சன்டேஜ் குறைச்சிருவேன் அப்படின்னாங்கன்னா இது பிரச்சனை ஆகிடும்.
பல ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஐயா சாமி நீ இந்த 4 வாரமே இருந்துட்டு நான் 4 வாரம் இருந்துட்டு போட்டு நான் இந்த பக்கம் வரலன்னுவாங்க, நீ என்னது அசோசியேஷனா டிசைட் பண்றது அப்படின்ட்டுவாங்க. ஏன்னா இது எல்லாருமே இது சர்வைவல் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நிச்சயமா இது இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்லாம் யாருக்கும் இங்கெல்லாம் எதுவுமே இருக்காது. இங்க இருக்கிற எல்லா ப்ரொடியூசருக்கும் என்ன இருக்குன்னா, நான் சர்வே பண்ணாதான் ஒரு அசோசியேஷன்ல நான் மெம்பரா இருக்க முடியும், இல்லைன்னா அசோசியேஷனே என்ன கன்சிடர் பண்ணாது. இப்போ நான் படம் அடுத்த படம் எடுக்கலன்னா என்ன அசோசியேஷன் யாருமே மதிக்க போறது இல்லை. கரெக்டுங்களா? என்ன எனக்கு பெனிஃபிட் இருக்கு? எனக்கு பொறுத்தவரைக்கும் பெனிஃபிட் என்னன்னா, நான் சர்வே பண்ணணும். நான் சர்வே பண்ணாதான் எனக்கு அசோசியேஷன்ல பெனிஃபிட் இருக்கும். அது மூலமா தான் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இந்த ஒரு லாஜிக்கல் இந்த மைண்ட் செட்ல தான் எல்லா ப்ரொடியூசர் இருப்பாங்க. அப்போ ப்ரொடியூசரை பத்தி சர்வே பண்ணணும்னு அர்த்தம் நான் ஃபைனான்ஷியலி சர்வே பண்ணி ஆகணும். அப்போ எனக்கு எது பெஸ்ட்டோ அதானே பண்ணுவேன் அப்படின்வாங்கல்ல. நான் எதுக்கு லாஜிக்கலா அந்த லாஜிக் சொல்றேன்ல, அதனால தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ப்ரொடியூசரை பொறுத்த வரையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா ப்ரொடியூசர் நாங்கள் கலந்துரையாடும் போது, சார் அமௌண்ட்டை குறைக்காம விண்டோ இன்க்ரீஸ் பண்ணால் எங்களுக்கு ஓகே. ஓகேங்களா? அமௌண்ட்டை குறைச்சிடக்கூடாது. அமௌண்ட்டில் கை வச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன அமௌண்ட் அக்ரி பண்ணாங்களோ அதை குறைக்க கூடாது. அதனால் அவங்க ரேஞ்ச் மாறிச்சு வச்சிங்களா, இல்லைங்க எல்லாம் 8 வீக்ஸ் பண்ணிட்டீங்க அதனால் அமௌண்ட் எல்லாம் நான் குறைச்சிட்டு போகிறேன் எல்லா படத்துக்குன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க தம்பி 4 வாரத்து வச்சுக்கப்பா பணத்தை கொடுத்துரு அப்படின்வாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் ஒரு நிலைப்படுத்தணும்னா ஒரு ஜாயின்ட் மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க கண்டிஷன் சொல்லுவாங்கள்ல, அவங்க மேனேஜ்மெண்ட்டில் பேசணும், பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த முயற்சியில் இருக்கும். இப்போ நாங்கள் பார்ப்போம். ஓகே சார். சார் இப்போ தங்கலான் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க நீங்கள், ஏப்ரல் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தள்ளி போகுதா மே அப்படின்ற மாதிரி டாக் இருந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது? இல்லை அதுதான் சொல்கிறேன். ஏப்ரல் அப்படின்னு நம்ம வந்து என்ன சொன்னால், முதல்ல பிளான் பண்ணது ஏப்ரல். அப்போ வந்து இந்த எலெக்ஷன் பற்றி நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது இந்த படம் வந்து 5 மொழிகளில் வெளியாகுது. இப்போ எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, ஏப்ரல் வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் மே வரையும் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மே வரையும் எலெக்ஷன் போகுது. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க எலெக்ஷன் டைமில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு மீடியம் படத்தை கொண்டு வரலாம் நீங்கள். ஓகே, 30 கோடி 20 கோடி படத்தை 100 கோடி படத்தை எப்படி போய் ரிஸ்க் எடுக்கிறது? அதான் சேலஞ்ச். ஓகே, இப்போ ஹிந்திலையும் தங்கலான ரிலீஸ் பண்ணணும் ஞானவேல் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆக முடியல. அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். எல்லாருமே என்ன சொல்றாங்க, நார்த் இந்தியாவில் என்ன சார் மே எண்டு வரையும் எலெக்ஷன் இருக்கு, நீங்க இப்போ கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி பண்றது? அதனால அவர் யோசனைச்சிட்டு இருக்காரு, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காரு, அவரு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தெலுங்குல டிஸ்ட்ரிபியூட்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஏப்ரல் 19 கூட ரிலீஸ் பண்ணலாம், மேல ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாடு மட்டுமே நம்பி பண்ண முடியாது. ஓவர்சீஸ் மிகப்பெரிய மார்க்கெட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, மேல ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஜூனில் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அவர் ஒரு டிஸ்கஷனில் இருக்காரு. அது பிறகு தான் நமக்கு தெரியும் எப்போ ரிலீஸ் டேட் வரப்போது தங்கலான்னு. ஆனால் படம் வந்து முடிஞ்சிருச்சு. அது இவரே பாரஞ்சி சாரே சொன்னார்ல, படம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுறது என்னன்னா, என்ன மாதிரி ஒரு என்னடா இவ்வளோ ஷெட்யூல் போட்டிருக்காங்களே, 7 ஷெட்யூலில் ரிலீஸு, அதாவது எலெக்ஷனு. இப்போது யாருமே எதிர்பார்க்கல ஆந்திரா தெலுங்கானா கூட இப்படி இத்தனை ஷெட்யூலில் வரும்னு சொல்லிட்டு, ஏப்ரல் எண்டு மே வரையும் போகும்னு எதிர்பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கு படங்களே பல படங்கள் போஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்க டேட் எல்லாமே மாற வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஏன்னா அத்தனை ஷெட்யூல்ல போட்டாங்களா, இத்தனை ஷெட்யூல் போடும்போது எப்படி நம்ம படத்தை கொண்டு வரதுன்ற சங்கடம் வந்துடுச்சு. அதே சங்கடம் தான் இங்க இந்த படத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா எல்லா லாங்குவேஜும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஞானவேல் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெகு விரைவில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், மேல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா படத்தை? இல்லை அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, டேட் தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஏப்ரல் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏப்ரலில் நம்ம வந்து ஒரு டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அவர் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. நாங்கள் தமிழ்நாடு மட்டும் தான் பார்க்குறோம், மார்க்கெட்டிங் மட்டும் தான் பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து ஹிந்தியில் என்ன எதிர்பார்க்குறாங்க, தெலுங்குல என்ன எதிர்பார்க்குறாங்க நமக்கு தெரியாது. அது அவருடைய டிஸ்கஷன். அவர் என்ன சொன்னார், நான் எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் நான் சொல்ல முடியும், எனக்கு அவசரப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அவுட் பார்த்து டீம் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க, படம் முடிஞ்சிருச்சு? படம் வந்து எல்லாருமே ஹாப்பி. ஞானவேல் சார் பயங்கர எக்ஸைட்டடு. ரஞ்சித் சார் சொல்லியிருக்காரு, அவரோட இன்டர்வியூல சொல்லும் போதே எனக்கு நம்பிக்கை பயங்கரமா, அதாவது எனக்கு நான் நம்பிக்கையோட அவருடைய நம்பிக்கை எனக்கு பெருசா இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அவர் சொன்னார். பார்த்தீங்களா, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன்னு. அந்த மாதிரி ஒரு ஐகானிக் படமா கண்டிப்பா இருக்கும். தங்கலான் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் படமா, விக்ரம் சார் கரியரில் ஒரு பெஸ்ட் படமா, ரஞ்சித் சாருக்கு அடுத்த கட்டம் போற படமா, ஸ்டுடியோ கிரீனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படம். ஏன்னா இந்த பட்ஜெட்ல முதல் படம் வரப்போது, அடுத்ததான் கங்கு வருது. இப்போ பொறுத்தவரைக்கும் இந்த படம் முதல்ல ஒரு 100 கோடி மேலே வச்ச படமா ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ கிரீனில் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான். இப்போ அடுத்த படம் வந்து வரப்போகுது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் கங்குவா. ஸோ இப்படி அடுத்தடுத்த கட்டமாக பெரிய படங்கள் வரணுன்றதுக்காக தான் இந்த படத்தோட வெற்றி மிக முக்கியமாக இருக்குது. ஓகே சார், டீசர் வந்திருக்கு. டீசருமே நல்ல ஒரு ரிசெப்ஷன் பாம்பே ஈவெண்ட்டில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க டீசரை. டீம் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க இப்படி ஒரு டீம் சாட்டிஸ்ஃபைடா, பயங்கர எக்ஸைட்டட். நாங்கள் வந்து கங்குவா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனு. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டரு, ப்ரொடியூசர் எல்லாருமே பயங்கர ஹாப்பி. சூர்யா சார்லாம் ரொம்ப ஹாப்பி. அதோட பாபி தேவல் எல்லாரும் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டாங்க. அன்னைக்கு
வந்து நான் அந்த ஈவெண்ட்டுக்கு நான் அங்கே இருந்தேன், பாம்பேல தான் இருந்தேன். அந்த ஈவெண்ட் வந்து அமேசான் பிரைமுக்காக தான் போனது. அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக அவங்க முதல்ல 20 செகண்ட் கேட்டாங்க, 30 செகண்ட் கேட்டாங்க. அதை வந்து சிவா சார் வந்து ஒரு விழாவை பண்ணிட்டாரு. அவர் வந்து 1 மினிட்டா கொடுத்து அதை ஒரு சிசில் டீசராக ரிலீஸ் பண்ணிடலாம் சொல்லி அவருடைய எந்தூசியாசம் தான் எல்லாமே. நான் சொல்லுவேன், ஒரு டேரக்டர் இந்த அளவு பேஷனட்டாக பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஜாப் ஈஸியாகுது. ஒரு மார்க்கெட்டிங் எப்போ ஈஸியாகுதுன்னா, ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதும் மார்க்கெட் பண்ணுறதும் எப்போ ஈஸின்னா, ஒரு டேரக்டர் அதில் ஃபுல்லாக கமிட் ஆகிரும்போது. அந்தளவு ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்து அந்த ப்ரொமோஷனில் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணதோட்டு தான் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸாக அந்த டீசர் கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் உலகெங்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ரிவ்யூ பார்த்தேன். நம்புவீங்களா? பஞ்சாபில் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க கங்குவானுடைய டீசரை பற்றி ஒரு ரிவ்யூ. அது மாதிரி ஓவர்சீஸில் 4 பேர் ஃபாரினர்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தேன், எங்கடா வந்துட்டாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு படம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாருங்களேன். அவ்வளோ பேர். நேற்று வந்து சூர்யா சார் ஃபேன் கிளப்னுடைய பிரசிடென்ட் எங்கிட்ட பேசியிருந்தார். சார் எங்கிட்ட ஒரு 100 வீடியோ லிங்க் இருக்கு, நான் அனுப்பிடுவேன் சார். அவ்வளோ ரிவ்யூ அவ்வளோப்பா வாட்ஸ்அப்பே மொத்தமாக அடைஞ்சிரம் போல இருக்கு. நானே நிறைய பார்த்துட்டேன், கூகுள் பண்ணும்போதே பார்த்தேன், இவ்வளோ இருக்கா அப்படின்னு. அதில் ஒரு 2-3 இது நான் அனுப்பிச்சி விட்டேன் டீமுக்கு. என்ன இப்படியெல்லாம் இருக்காங்க, எப்படி இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க, அதாவது செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த டீசர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷன் உருவாக்கியிருக்கு. இப்போ இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது அந்த படத்துக்கு. நிச்சயமா சிவா சாருக்கும் சரி, சூர்யா சாருக்கும் சரி, ஸ்டுடியோகிரிக்கும் சரி, ஞானவேல் சாருக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இது. ஏன்னா ஷார்ட் படமாக கொண்டு வரணும், ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கணும் திரையரங்கில். அதுக்கான எஃபர்ட்ல தான் எல்லாமே இருக்காங்க, முயற்சியில் இருக்காங்க. இப்போ இந்த படத்து மேல இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வரதுக்கான காரணம், எக்ஸைட்மெண்ட் வரதுக்கு காரணம், படைப்பு அவ்வளோ சூப்பராக வந்துட்டே இருக்கு. ஏன்னா அதுல அந்த ஒரு முதலினுடைய கண் இருக்குல்ல, அதை வந்து அந்த ஒரு ஷார்ட் வச்சிருந்தாங்களே, அது வந்து அவ்வளோ பெருசா அத்தன்டிக்கா இருந்தது. எல்லாரும் சொல்றாங்க, என்னங்க சிஜியில் இப்படி கலக்கி இருக்கீங்க அப்படின்னாங்க பாருங்க. அந்த ஒரு கண்ணு அது போல 2-3 ஷார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாருங்களேன். இதெல்லாம் சொன்ன பெரிய இன்டர்வியூ ஆயிடும். அதெல்லாம் சொல்லும்போது நினைச்சப்பா, இவ்வளோ கவனிச்சிருக்காங்கன்னா. அப்போ எத்தனை தடவை பார்த்துருந்தா அவங்க அதை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. சார் அந்த டைகர் வரும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது, அத்தன்டிக்கா இருந்தது. அது உண்மையிலேயே ரியல் டைகர் இது. ஸோ ரியல் டைகரை கொண்டு வந்து தான் அதனுடைய க்ளோஸ்அப் அது பர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணது. அப்படியா? ஸோ அதுக்கு சினிமாகிராஃபர் எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அந்த ரியல் டைகர் எப்படி போய் க்ளோஸ்அப் பண்ணோம், எப்படி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு. இல்ல ரியல் டைகர் சிஜி மிக்ஸ் பண்ணது. ஸோ எப்படி எல்லாம் எஃபோர்ட் பண்ணதோடு தான் இவ்வளவு பெரிய டாக் வருது. இப்போ படைப்பே இவ்வளவு பெருசா கொண்டு வர வேண்டியிருக்கு பாருங்க. ஸோ நிறைய பேர் அதுல கமெண்ட் சொன்னாங்க, நாங்க பாகுபலி தான் ஒரு பெரிய படைப்பா எதிர்பார்த்தோம், ஒரு கிளாஷ் பிட்வீன் 2 ட்ரைப்ஸ் அப்படின்னு. இது பார்த்தா அதை தாண்டி ஒரு பெரிய படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு கலைஞனுக்குமே, அப்கமிங் கலைஞர்களுக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ அமைய போகுதுன்றதான் எங்களுக்குலாம் சந்தோஷமா இருக்கு. சூர்யா சாருக்கும் பாபி தேவலுக்கும் சொல்லவே வேணாம். ஆனா எல்லாருக்குமே, எல்லா கலைஞர்களுக்குமே இதுல யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரேக் த்ரூ படமா இருக்குன்றதான் இந்த படத்தினுடைய வெற்றியை நான் பார்க்க போறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும் ரொம்ப அழகா பதில்கள் சொல்லியிருந்தீங்க. நன்றி சார். தேங்க்யூ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.